உயிரினம் இதற்கு முன் பார்த்ததே இல்லையே. இது எங்கிருந்து வருகிறது? இது சில நாட்களாக தான் இங்கு வருகிறது. எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை. நமது கிராமத்து சுவாமிகள் ஹஸ்முக் ஸ்வேதானந்தாவுக்கு தான் இதை பற்றி தெரியும். அவருக்கு வயது 150 ஆகிறது. அவருக்கு அனைத்து உயிரினங்களை பற்றியும் தெரியும். நான் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் எதிரில் இருக்கும் அந்த உயரமான மலையில் இருக்கிறார். அதோடு அவர் அதிகமாக சிரிப்பார். நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். நாங்கள் சுவாமி ஹஸ்முக்கை சந்தித்து இதை பற்றி அறிந்து வருகிறோம். அத்துடன் அது உங்களை தொடர்ந்து வராமல் இருக்க நாங்கள் முயற்சிக்கிறோம். நீங்கள் தான் சுவாமி ஹஸ்முக் ஸ்வேதானந்தரா? நாங்கள் அந்த அதிசய உயிரினம் பற்றி தெரிந்து கொள்ள வந்தோம். முதலில் சிரியுங்கள். வலியில் இருக்கையில் சிரிப்பது நிந்தனையாகும். நான் சிரிக்க மாட்டேன். சிரிக்க மாட்டாயா? அப்படியானால் நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். சிரி துரியோதனா, சிரித்தால் நம்முடைய கவலைகள் குறைந்துவிடும். சந்தோஷமாக இருக்கிறது. உங்கள் கவலை குறைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அது குகையில் தான் வசித்துக் கொண்டிருந்தது. பல வருடம் அங்குதான் இருக்கிறது. ஒரு நாள் அந்த மலையில் இருக்கும் குகை வழியாக வெளியில் வந்தது. வழி கிடைத்து விட்டது. அந்த குகையில் இருந்துதான் அவைகள் வெளிவருகின்றன. வெளியில் பல அழிவு செயல்களை செய்துவிட்டு திரும்பி சென்றுவிடும். சுவாமி, எங்களுக்கு ஆசி அழியுங்கள். நாங்கள் அந்த உயிரினங்களை அந்த குகைக்குள்ளே அடைக்க வைக்க நினைக்கிறோம். அப்போதுதான் அவைகள் வெளியில் வராது. விஜய் பவ, இன்னொரு விஷயம் இருக்கிறது. அவைகளில் ஒன்றை மட்டும் பிடித்துவிட்டு அந்த குகைக்குள் எடுத்து செல்லுங்கள். மற்றவைகள் அனைத்தும் பின்தொடர்ந்து வந்துவிடும். மிக்க நன்றி சுவாமி. நாங்கள் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்வோம். விஜய் பவ. அண்ணா, உயிரினங்கள் குகையிலிருந்து இங்குதான் வருகின்றன. அதோ பாருங்கள். அனைவரும் தயாராக இருங்கள். இவ்வளவு நீளமான மற்றும் ஆழமான இடத்தை தாண்டுவது என்பது முடியாத ஒன்று. இப்போது என்ன செய்வது? அதோ பாருங்கள். இந்த இடத்தை தாண்டுவது என்பது உயிருக்கு ஆபத்தாகிவிடும். வாருங்கள், வேற ஏதாவது வழியை தேடுவோம். இன்றுதான் தெரிகிறது நாம் உயிருக்கு ஆபத்து என்று வந்து விட்டால் எத்தனை பெரிய தூரமாக இருந்தாலும் குதித்து தப்பித்து விடலாம் என்று.
நீங்கள் அனைவரும் குகைக்கு முன்னால் கற்களை வைத்து அந்த குகையை மூட ஆரம்பியுங்கள். நான் இதை குகைக்குள் விட்டு வருகிறேன். அர்ஜுனன் என்ன கூறினான் என்று கேட்டீர்கள் அல்லவா? வாருங்கள், முன்னேறி செல்வோம். அந்த பாலகனை பாருங்கள். இவன் எத்தனை பெரிய வீரன் தெரியுமா? இவனை போன்ற ஒருவனை எந்த காலத்திலுமே நாம் பார்க்கவே முடியாது. குகையை மூடுவதற்கு இன்னும் ஒரே ஒரு கல் மட்டும்தான் தேவையாக இருக்கிறது. அர்ஜுனன் இதுவரை வரவே இல்லையே. எனக்கு அவனை பற்றி கவலையாக இருக்கிறது. சகோதர அர்ஜுனா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா அர்ஜுனா. அர்ஜுனா, பின்னால் பார், அது மீண்டும் வருகிறது. ஓடிவா, வேகமாக ஓடிவா. அர்ஜுனன் அண்ணா, சீக்கிரம் வாருங்கள். அர்ஜுனன் அண்ணா, வேகமாக வாருங்கள். யே!